friends, 10 days bodyweight fitness challenge la இன்னைக்கு நம்ம டே 5 ல இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம 4 days work out பண்ணி டயர்டா இருக்கும். உங்க மசில்ஸ் எல்லாமே சோரா இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரெச்சிங் மட்டும் தான் பார்க்க போறோம். full body stretching பார்க்க போறோம். நான் எப்படி பண்றேன் அப்படின்றத பாருங்க. என்ன ஆர்டர்ல பண்றேன் அப்படின்றதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த flexibility வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க பாடியில. flexibility இருந்தா தான் நீங்க வந்து ஒரு மூவ்மெண்ட் ஈஸியா பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். Flexibility one of the component of fitness la adala neenga kandipa neenga stretches vandu follow panni aganum daily panna mudiyala appadinalum weekly 2 days illa 3 days neenga kandipa idu try pannunga unga friends ku idu vandu recommend pannunga avanga kitte stretching panna solunga okay ipo nama eppadi pandrathu அப்படின்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட பெக்டோரல் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதாவது உங்களோட செஸ்ட் மசில் கொஞ்சம் அப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சேம் டைம் உங்களோட ப்ரீத் அண்ட் ப்ரீத் அவுட் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து நீங்கள் நார்மலாக பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா உங்களோட தொராசிக் ஸ்பைன் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக நம்ம பண்ணுறது. ஸோ உங்களோட ஃபிங்கர்ஸ் பாருங்கள், இன்டர்லாக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ரைட் அண்ட் லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது உங்களோட அப்பர் பேக் அதாவது தொராசிக் ஸ்பைன் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இதில் இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போதும் உங்களோட ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நார்மலாக இருக்கணும். ப்ரீத் ஹோல்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பார்க்குறது டெல்டாய்ட் ஸ்ட்ரெச், அதாவது உங்களோட ஷோல்டர் ஸ்ட்ரெச்சு. பாருங்கள், உங்களோட எல்போவை உங்கள் பாமில் கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் ஷோல்டர்ஸில். அப்படியே உங்களோட ஆர்ம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் நார்மலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைசப் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறது இது. ஸோ இதுவும் அப்படி தான், உங்கள் எல்போவை ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள் கீழே. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரெச் நீங்கள் உங்கள் ட்ரைசப்ஸில் ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ரிஸ்ட் ஃப்ளெக்ஸார் ஸ்ட்ரெச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் உங்களோட தம் ஃபிங்கரையும் சேர்த்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ரெச்சு, அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஆர்ச் பண்ணிக்கணும். ஆர்ச் பண்ணும்போது உங்களோட ஆப்ஸ் நல்லா அப்டாமினல் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போது உங்களோட பேக் எல்லாம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதே டைம் நீங்கள் சைடில் ரைட் அண்ட் லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் அப்புறம் லோ பேக் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ அதனால் இதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஆர்ச் பண்ணும்போதோ ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும்போதோ கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா ஆர்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். உங்களோட ஆப்லிக்ஸ் அப்புறம் உங்களோட லேட் மசில்ஸ் இருக்கிற ஏரியா எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பாருங்கள், உங்களோட லேட்டை லைட்டாக நீங்கள் திருப்பும்போது உங்களோட ரிப்ஸ் ஏரியா கூட உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச். உங்களுக்கு சைடெல்லாம் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சுன்னா இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அடிக்கடி. ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரெச்சுங்க ஹிப் ஃப்ளெக்ஸார் ஸ்ட்ரெச்சு. இதில் பாருங்கள், இப்போ நீங்கள் ரைட் லெக் பின்னாடி வச்சிங்கன்னா நீங்கள் ரைட் ஆர்மை லிஃப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் கிடைக்கும். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இப்போது ரொம்ப நேரம் உட்காந்தே இருப்பீங்க, ஃப்ளெக்ஸார்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடுமே இந்த ஸ்ட்ரெச்சை நீங்கள் ட்ரை பண்ணணும். Quadricep Stretch. இந்த ஸ்ட்ரெச் நீங்கள் ஸ்டாண்டிங்கில் பண்ணிக்கலாம். ரொம்ப முடியாதவங்க நீங்கள் சைடில் படுத்துட்டு கூட பண்ணிக்கலாம் இதே பொசிஷனில். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க, நல்ல பேலன்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் கீழே தொடுறதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்ட்ரெச் உங்கள் தைஸுக்கு.
ஸ்டாண்டிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா நீங்கள் ஒரு சேர் இல்லைன்னா ஒரு வால் சப்போர்ட் கூட எடுத்து நீங்கள் இந்த ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். கிராயின் ஸ்ட்ரெச் இது பண்ணும்போது சுமோ ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. உங்கள் க்ளூட்ஸ் நல்லா பின்னாடி இருக்கணும். உங்களோட இன்னர் தைஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும் இது பண்ணும்போது. ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகலை, இன்னும் ஸ்ட்ரெச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் கையை வந்து உங்கள் ஹீலுக்கு பின்னாடி ப்ளேஸ் பண்ணி நல்லா கீழே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். உங்களோட நீஸ் செகண்ட் டோவை ஃபேஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், உங்களோட டோ வந்து மேலே பார்த்து இருக்கணும், ஹீல் வந்து கீழே ஃப்ளோரில் இருக்கணும். நீங்கள் உங்கள் டோவை உங்கள் கையால் ரீச் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் இருக்கீங்களோ, இப்போ லெஃப்ட் லெக்னா உங்களோட லெஃப்ட் ஆர்மில் நீங்கள் ரீச் பண்ணலாம், ரைட் லெக்னா நீங்கள் ரைட் ஆர்மில் ரீச் பண்ணலாம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க உங்களோட ஹீலையும் கீழே ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஸ்ட்ரெச் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்கு. பாடியில் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ரெச் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். பிகினர்ஸ் இது ட்ரை பண்ண வேண்டாம். சிட் அண்ட் ரீச். காலை ஸ்ட்ரைட்டாக வச்சு உங்கள் கையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்கள் டோவை புல் பண்ணிக்கோங்க. பேக் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறவங்க உங்கள் ஃபோர்ஹெட்டை வந்து உங்கள் நீல கூட டச் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற ஸ்ட்ரெச் உங்களோட க்ளூட்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பாருங்கள், உங்கள் காலை கிராஸ் பண்ணி உங்கள் கையை அண்டர்நீத் பண்ணி உங்கள் நீல வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் உங்களோட க்ளூட்ஸில் கிடைக்கும். ஃப்ளோரில் உட்காந்து பண்ண முடியலன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சேரில் கூட உட்காந்து இந்த ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். சேரில் உட்காந்து பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெச் உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக பாருங்கள், உங்களோட நீக்கு மேலே நீங்கள் ஹோல்டு பண்ணணும். நீ லெவலில் ஹோல்டு பண்ணக்கூடாது. நீக்கு மேலே ஹோல்டு பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க, ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கிறவங்க உங்கள் டோவை கூட நீங்கள் புல் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். உங்களோட நீ ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியும். சேம் டைம் உங்களோட ரெஸ்டிங் லெக் கீழே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெண்ட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம பார்க்குற ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா உங்களோட க்ளூட்ஸ், உங்களோட அவுட்டர் தை, அப்புறம் உங்களோட லோ பேக் எல்லாமே இந்த ஸ்ட்ரெச்சில் நல்லா ஃபீல் ஆகும். ஸோ இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரெச் தான். ஏன்னா இது படுத்துட்டு பண்ணுறதுனால எல்லாருக்கும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் எல்லாருமே. இப்போ நம்ம பார்க்குற ஸ்ட்ரெச் பார்த்திங்கன்னா உங்களோட லோ பேக் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும். ரொம்ப பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ரெச் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது பாருங்கள், நீங்கள் உங்கள் லெக்கு கிராஸ் பண்ணி கொண்டு வரும்போது உங்கள் கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஆப்போசிட் சைடில் இருக்கிற ஆர்ம் வச்சு உங்களோட நீயை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட க்ளூட்ஸ், உங்களோட லோ பேக் எல்லாமே நல்ல ஒரு ரிலீஃப் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களோட அப்பர் பாடி ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்பர் பாடி டேர்ன் பண்ணக்கூடாது. அப்பர் பாடி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கோப்ரா ஸ்ட்ரெச். இந்த ஸ்ட்ரெச்னால் உங்களோட லோ பேக் ஸ்டிஃப்னஸ் இருந்துச்சுன்னா அது போயிடும். அதே மாதிரி உங்களோட அப்டாமினல்ஸ், உங்களோட செஸ்ட் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது. குவாட்ரிசெப்ஸ் நீலிங் பேக் ஆர்ச். இந்த ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட குவாட்ரிசெப்ஸ், உங்களோட ஆப்ஸ், உங்களோட ஹிப் ஃப்ளெக்ஸாஸ், அப்புறம் உங்களோட செஸ்ட், ஷோல்டர்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். பேக் பெயின் ரொம்ப இருக்கிறவங்க இது ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தொராசிக் ஸ்பைன், செஸ்ட்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஸ்ட்ரெச். இது உங்களோட ஆர்ம் நீங்கள் எந்த அளவுக்கு பின்னாடி கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட தொராசிக் ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுங்க.
ஆர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களால் ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா உங்களோட எல்போஸ் பெண்ட் பண்ணி நீங்கள் அந்த ஸ்ட்ரெச்சை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஃபைனலாக உங்களோட 2 ஆர்மும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி உங்களோட ஸ்ட்ரெச்சிங் செஷனை நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன ஆர்டரில் பெர்ஃபார்ம் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச்சிங் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மசில்ஸ் எல்லாமே அந்த ஸ்டிஃப்னஸ் எல்லாம் நீங்கி ஒரு லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பிடிக்கும். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்டயும் வந்து நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 6th டே ஒர்க் அவுட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப்.